இந்த ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணன்றது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த டிசைனு இது வந்து ஒரு க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் தான். க்ளோஸ் நெக்குக்கு நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ கிளாத்தை அதே மாதிரி கட் பண்ணிக்கணும். அந்த நெக் பீஸை அப்படியே வச்சு நின்றுட்டு மேலே 1.5 இன்ச்சு மார்ஜின் கொடுத்துருக்கேன், கீழே 4.5 இன்ச்சு, அதே மாதிரி இந்த சைடும் 4.5 இன்ச்சு, ரெண்டு சைடுமே 1.5 சென்டரில் வர பீஸ் 3 இன்ச்சு. இப்போ என்னோடய ப்ளவுஸ் நெக் ஹைட்டை பொறுத்து அளவு மாறிச்சு. பட் மேலே இருக்கிற 1.5 இன்ச் மார்ஜின் அப்படியே தான் இருக்கணும். ஏன்னா க்ளோஸ் நெக் நம்ம எப்பயுமே 1.5 தான் கீழே இறக்கும். ஸோ அந்த மேலே இருக்கிற மார்ஜின் மட்டும் ஒரே மாதிரி வரும், கீழே இருக்கிற மார்ஜின் உங்கள் ப்ளவுஸ் அளவு பொறுத்து மாறும். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. நான் இந்த ப்ளவுஸ் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பின் பண்ணி தைக்கிறது. ஸோ இந்த டிசைனுக்கு இப்படி பின் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண முடியும், அதனால் நான் பின் பண்ணியிருக்கேன். எப்பயுமே எந்த டிசைன் வச்சாலும் நெக் பீஸ் அப்படியே வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு டிசைன் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு இந்த பேட்சை வந்து இந்த பக்கம் ஒரு லைன் அந்த பக்கம் ஒரு லைன் வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் பின் பண்ணிட்டேன், இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், 2 பக்கம் 2 டெயில் தான், 1/4 இன்ச்சு மட்டும்தான் லைனிங்க்கு கீழே பக்கத்தில் கேப் விட்ருக்கேன். ஏன்னா நம்ம நெக் அடிச்சு திருப்பும் போது அந்த கேப் விழும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோ.